தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி இந்தியாவில் வந்து ஒரு லான்ச் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து இருந்திருக்கு. சோ எல்லாத்தையும் பத்தியும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். மறந்துடாம நீங்க என்ன நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க. இப்போ இன்றைய நாளோட டெக் நியூஸ் என்னன்னா அப்படிங்கறத பார்க்கலாம். மீஷோ ஸ்மார்ட் போன் மூலமா ஆன்லைன்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதற்கான ஒரு நல்ல ஆப் தான் மீஷோ அப்படிங்கிறது. இது பேசிக்கா வந்து ஒரு ரீசெல்லிங் ஆப். ஸோ இந்த ஆப்குள்ள எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்ல நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு யாராவது எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்காக அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸோட ஆர்டர்ஸை நீங்களே வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு சேல்ஸ்க்கும் எவ்வளவு லாபம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதுல நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட் டைரக்டா உங்களுடைய பேங்க்குக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ மீஷோ இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேலும் இதை பத்தி பிரத்யேகமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. லிங்க் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. நேத்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. ஒரு மிகப்பெரிய நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி X2 மற்றும் ரியல்மி பட்ஸ் ஏரை இன்னைக்கு இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதுல ரியல்மி X2 பார்த்தோம் அப்படின்னாக்கா Snapdragon 730G ப்ராசரோட வருது. இதுடைய விலை ஆல்ரெடி இப்போ வந்து லீக் ஆயிருக்கு. இது ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரசன்டேஷன் பண்ண போற இடத்துல இருந்து வந்து லீக் ஆயிருக்கிற மாதிரி நம்மளால புகைப்படம் பார்க்க முடியுது. இதுல 6GB 128GB இருக்கிற மாடல் 20,000 ரூபாய்க்கும் 8GB 128GB இருக்கிற மாடல் 21,000 ரூபாய்க்கும் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த விலைக்கு இந்த போன்கள் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்ல போன்களா கண்டிப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த அளவு அக்ரெசிவான பிரைசிங் நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னாக்கா ரியல்மி X2 ப்ரோவே பார்த்தோம் அப்படின்னா 30,000 அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ரியல்மி X2 அந்த 20,000 மைண்ட் செட்டை நமக்குள்ள கொண்டு வரதுக்காக இதை ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனிவே இது வந்து ஒரு நல்ல பிரைசிங். பிகாஸ் ரியல்மி பட்ஸ் எல்லாம் 5,000 ரூபாய் பிரைசிங் பார்த்துட்டு இதை பாக்குறப்ப எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த பிரைசிங் கன்ஃபார்ம் நாளைக்கு வந்து ஆயிரும். பட் இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிரும். பிகாஸ் நான் இந்த வீடியோ முதல் நாள் ஷூட் பண்றேன். ஓவராலா பாக்குறப்ப கண்டிப்பாவே இந்த பிரைஸுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்ல பிக்கா வந்து கண்டிப்பாவே வந்திருக்கும். அடுத்தது இந்தியாவுடைய டிராய் பார்த்தோம் அப்படின்னா புதிய MNP விதிமுறைகளை கடந்த டிசம்பர் 2018 டிசம்பர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வருடம் முழுவதும் பண்ணல, நிறைய அப்போ வருதுன்னு சொல்லி பட் இப்போ ஃபைனலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த புதிய விதிமுறைகள் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இனிமே நீங்க MNPக்கு 4 நாட்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. 2 நாட்கள் MNP, அதாவது உங்களுடைய சிம்ம ஒரு ஆபரேட்டர்ல இருந்து இன்னொரு ஆபரேட்டர், ஏர்டெல்ல இருந்து ஜியோல இருந்து ஏர்டெல், இந்த மாதிரி மாத்திக்கிறது தான் மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதை வந்து இன்னும் 2 நாட்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. இதற்கான புதிய விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஓவராலா பாக்குறப்ப நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சிம்ம 90 நாட்கள் கடைசி 90 நாட்கள் ஆக்டிவா வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்ப ஏர்டெல்ல இருந்து ஜியோக்கு மாற போறீங்க அப்படின்னாக்கா அந்த சிம்ம போர்ட் பண்ற அந்த நாளுக்கு முன்னாடி 90 நாட்கள் அந்த சிம் ஆக்டிவா நீங்க வந்து பயன்படுத்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. 3 மாதங்கள் டு பி பிரிசைஸ். அது மட்டும் இல்லாம நீங்க போஸ்ட் பெய்ட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெண்டிங் டியூஸும் வந்து இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம UPC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூனிக் போர்ட்டிங் கோட் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி 15 நாட்கள் வரையும் வேலிடிட்டி இருக்கும். இப்போதைக்கு அந்த கோட், அதாவது நீங்க அந்த MNP பண்றதுக்கான கோட் 4 நாட்கள் தான் வேலிடிட்டி அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. சோ இந்த MNP நீங்க இனிமே பண்ண போறீங்க அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் போல்டுல வந்து இருக்கு. இதற்கு பிறகு நீங்க பண்றது அப்படின்னா 2 நாட்கள்ல உங்களுக்கு MNP வந்து ஆயிரும். Xiaomi இந்தியாவுடைய மார்க்கெட்ல ரொம்ப நாட்களா நம்பர் 1 வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் இது 2020ல மாறப்போகுது அப்படிங்கிற போல ஒரு சில கருத்துக்கள் நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு மெயினான காரணம் பார்த்தோம் அப்படின்னா BBK உடைய வளர்ச்சி. விவோ ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்குறாங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாம விவோ நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. ரியல்மி சொல்லவே தேவையில்ல, 6% இருந்து 14% வந்து வந்துட்டாங்க ஒரு வருடத்துக்குள்ளேயே. சோ அது ஒரு மிகப்பெரிய மார்ஜின். சோ ஓவராலா பாக்குற பட்சத்துல சாம்சங்குமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட நெக் டு நெக் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ 2020ல Xiaomi நம்பர் 1 இடத்துக்கான பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஹையஸ்ட் செக்மெண்ட் 49% சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,000 இருந்து 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற மார்க்கெட்ல தான் இருக்கு அப்படிங்கிற போல வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2020ல Xiaomi தான் இந்தியால நம்பர் 1 ஸ்மார்ட் போன் அதிகமா விற்கிறவங்களா இருப்பாங்களா, இல்ல அவங்கள யார் பீட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. Xiaomi இதுல விட்டு கொடுத்தாலும் ஸ்மார்ட் வேரபிள் மார்க்கெட்டை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. இப்போ உலக அளவுல இருக்கிற வேரபிள்ஸ் மார்க்கெட், அதாவது நீங்க ஸ்மார்ட் பேண்ட்ஸ் இந்த மாதிரியான ஓவராலான வேரபிள்ஸ் மார்க்கெட்ல நம்பர் 1 இடத்துல வந்து Xiaomi இருக்கிறதா நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. Xiaomi பார்த்தோம் அப்படின்னா 27% மார்க்கெட் ஷேர், ஆப்பிள் 15% மார்க்கெட் ஷேரோட 2வது இடத்துல வந்து இருக்காங்க. பட் இது அப்படி சைட் பை சைடா வந்து பார்க்க முடியாது. பிகாஸ் ஆப்பிள் வாட்ச் என்ன விலைக்கு சேல் ஆகுது, மீ பேண்ட் எந்த விலைக்கு சேல் ஆகுது அப்படிங்கிற போல நம்மளால வந்து பார்க்க முடியும். பட் இது இந்தியா மாதிரியான மார்க்கெட்ல அந்த வேரபிள்ஸ்க்கான மார்க்கெட் இருக்கு
ஒரு அஃபோர்டபிளான வேரபிள்ஸ்க்கான மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறத இது கண்டிப்பாவே டினோட் பண்ணுது. இந்தியாலலாம் மீ பேண்ட் ரொம்பவே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படிங்கறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. Qualcomm உடைய லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸ் Snapdragon 865 இதுடைய பெஞ்ச்மார்க்ஸ் பத்தி இப்ப நம்மளால பார்க்க முடியுது. இது பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் உடைய லேட்டஸ்ட் பயோனிக் ப்ராசஸரை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சின்ன விதத்துல இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்கு. போத் ஆண்ட்ராய்டு மற்றும் கீக் பெஞ்ச் உடைய மல்டி கோர்ஸ்ல இந்த வித்தியாசங்கள் நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் இதை வந்து நம்ம ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எடுத்துக்க முடியாது. பிகாஸ் Snapdragon 865 அப்படிங்கிற இப்போ ஒரு டெஸ்டிங் டிவைஸ்ல போட்டு தான் Qualcomm வந்து இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் வந்து பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு மேனுஃபேக்சரருக்கும் அந்த Snapdragon 865 ஸ்கோர்ஸ் மாறும் அப்படிங்கிறது கண்டிப்பாவே நம்மளால சொல்ல முடியும். இந்தியாவுடைய கேமிங் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2020 $1 பில்லியன் வந்து இருக்கும் அப்படிங்கிற போல இப்ப கருத்துக்கள் நம்மளால பார்க்க முடியுது. அதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா மொபைல் கேமிங் இந்தியால ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைக்ல வந்து இருக்கு அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இதுவரையும் விளையாண்டதுல இருந்தே உங்களுக்கு பிடித்த மொபைல் கேம் எது அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது கூகுள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கூகுள் எர்த்துக்காக இதுவரையும் 10 மில்லியன் மைல்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஓவரால் உலகத்திலேயே 98% மனிதர்கள் வாழ்கிற பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாஸ் வந்து கூகுள் மேப்ஸ்ல வந்து கவர் பண்ணிக்கோம் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் போத் பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். நமக்கான டேட்டா எப்பயுமே நமக்காக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய நேவிகேஷன்ஸ் எல்லா விதத்துக்கும் பயனுள்ளதா வந்து இருக்கும். பட் கூகுள்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் கொத்தான டேட்டாஸ்ல இந்த ஒரு டேட்டாவும் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சாம்சங் பார்த்தோம் அப்படின்னா 108 மெகா பிக்சல் கேமரா சென்சர் அறிமுகப்படுத்திருந்தாங்க. அடுத்த கட்டமா அவங்க போறாங்க 144 மெகா பிக்சலுக்கு. எஸ் இப்போதைக்கு ஒரு லீக் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சாம்சங் பார்த்தோம் அப்படின்னா 14 நானோமீட்டர் ஃபின்ஃபிட் ப்ராசஸர் அடிப்படையாக கொண்டு வந்து 144 மெகா பிக்சல் கேமரா சென்சர் வந்து தயாரிப்பாங்க. 2020 அது வந்து வரும் அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. Xiaomi சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் மினரல் வாட்டர் பாட்டிலுக்கான பேட்டன் வந்து வாங்கின மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. அதை தாண்டி இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் டேங்க், இது பார்த்தோம் அப்படின்னா சாதாரண வாட்டர் டேங்க் இல்ல, எலக்ட்ரிக் டூத் பிரஷோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்க் வந்து இப்ப அபிஷியலா அறிமுகமே படுத்திட்டாங்க சைனால. இது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஒரு எலக்ட்ரிக் டூத் பிரஷ், பட் அதுல வந்து ஒரு சின்ன வாட்டர் டேங்க் வந்து இருக்கும். இது வந்து உங்களுடைய வாய்களுக்குள்ள வாட்டரை ஸ்பிளாஷ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. இது சைனால 169 யுவானுக்கு அறிமுகமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 1700 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். சோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக் டூத் பிரஷஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க பயன்படுத்துவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஜியோ பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஏர்டெலை தொடர்ந்து ஜியோவுடைய வாய்ஸ் ஓவர் வைஃபை அப்படிங்கிற வைஃபை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீமை பார்த்தோம் அப்படின்னா இப்ப டெல்லியில வந்து அறிமுகப்படுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போதைக்கு இது டெல்லி மற்றும் நாசிக் ஏரியாஸ்ல வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்த்துக்க முடியுது. சமீபத்தில் தான் ஏர்டெல் இதை வந்து அறிமுகப்படுத்திருந்தாங்க. அதை பத்தி நான் ஆல்ரெடி டெக் நியூஸ்ல வந்து சொல்லியிருந்தேன். சோ இந்த வாய்ஸ் ஓவர் வைஃபை பத்தி ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. மேலும் நேற்றைய டெக் நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் தொடர்ந்து ஒரு சில டெக் நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்க வந்து டெக் நியூஸ் மட்டும் பேசிட்டு போங்க அப்படிங்கிற போல சொல்றீங்க. இது வந்து நியூஸ் சேனல் இல்ல நண்பா, யூடியூப் சேனல் அப்படி ஆப்ரேட் ஆகாது. அட்லீஸ்ட் என்னைய பொறுத்தவரையும் இது வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சனல் கனெக்டை வந்து உங்களோட கொண்டு வரதுக்கு நான் எப்பயுமே என்னால முயற்சிகள் வந்து எடுத்துட்டே இருப்பேன். சோ ஜஸ்ட் வீடியோ ஆரம்பிச்சோன்னா நியூஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நியூஸ் முடிச்சோன்னா வீடியோ க்ளோஸ் பண்றது வந்து எனக்கு அது வந்து பிளான்ஸ்ல வந்து இல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறந்துடாம எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாக்குற மெஜாரிட்டி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ இதான் இன்றைய நாளோட டெக் நியூஸ். பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணி உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற கொடுத்துருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.